மீதியானியர்கள் யார், அவங்களோட பின்னணி என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மீதியான் தேசம் 60,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட ஒரு பிரதேசம். இப்போ இருக்கிற இலங்கையோட அளவு. அந்த முழு பிரதேசத்திலையும் மீதியானியர்கள் தான் வாழ்ந்தாங்க. இதில் ஒட்டுமொத்தமாக அந்த தேசத்தில் வாழ்ந்த எல்லாரையும் கானானியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கானானியர்களிலும் எத்தனையோ இனமான மக்கள் இருந்தாங்க. ஏத்தியர், எமோரியர், கில்காசியர், எரிகோ ஜனங்க, இப்படி எல்லாருமே அந்த கானான் தேசத்தில் தான் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள நிறைய குலதெய்வங்கள் இருந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே பொதுவாக வணங்கின ஒரு தெய்வத்தின் பெயர் என்னன்னு பார்த்தா அது பாகால். அதுலேயும் இந்த மீதியானியர்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது சீன்னு சொல்லப்படுற ஒரு தெய்வம். இந்த தெய்வத்தோட பாதுகாப்பில் தான் அந்த பிரதேசம் இருந்தது. அதனால தான் இதுக்கு சீன் வனாந்திரம், சீனாய் அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. இந்த பேரெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கும்போது வாசிச்சிருப்போம். இந்த மீதியானியர்கள் எல்லாருமே பார்க்க ஒரே மாதிரியாக இருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட மாநிறமாக இருப்பாங்க. எகிப்தியர்கள் கருப்பு நிறத்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் இதுக்கு முன்னாடி போட்ட யார் இந்த எகிப்தியர்கள் அப்படின்ற வீடியோவில் தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க்கில் கொடுத்துருக்க, அதை போய் நீங்கள் பார்க்கலாம். இவங்களுக்கு வருமானம் என்ற ஒன்று அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க பாலைவனமான ஒரு தேசம். வெளி தேசத்துலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள கொலை செஞ்சு கொள்ளையடிக்கிற பழக்கம் அவங்க கிட்ட இருந்தது. இது சீன் தேசத்தில் மாத்திரம் இல்லை, உலகத்தில் அநேக